ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டில் சைடு எஃபெக்டை பற்றி பார்த்தோம். அதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பயப்படக்கூடிய சைடு எஃபெக்ட் அப்படின்னா இந்த இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம். அதுலேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம்? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்மோக்கராக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு அதை வந்துட்டு டிசீஸ் அக்ரவேட் பண்ணும், ஸ்மோக்கிங்கை கோட் பண்ணும். ஒரு ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிக்கணும். ஒபிசிட்டி வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ரிஸ்க், ஒபிசிட்டியே வந்துட்டு ஒரு இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு ஸ்டேட் தான். அதனால உங்களோட உடல் எடையை கரெக்டாக பராமரிக்கணும். மூணாவதாக வந்துட்டு வேக்சினேஷன். நம்ம பயப்படக்கூடிய சைடு எஃபெக்ட் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்னால் நிமோனியா, நுரையீரலில் வரக்கூடிய நிமோனியா காய்ச்சலுக்கு தான் நம்ம பயப்படுவோம். இந்த நிமோனியா காய்ச்சலுக்கு உங்களுக்கு நியூமோகாக்கல் வேக்சினும் ஃப்ளூ வேக்சினேஷனும் எடுக்கிறப்ப உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய பயத்திலிருந்து நம்ம வெளியே வர முடியும்.